வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. இந்திரபிரஸ்தத்தில் யுதிஷ்டனை பூஜித்து வந்த பிராமணர்களின் கூட்டம் வனவாசத்திலும் கூடவே இருந்து கொண்டு வந்தது. பரிவாரத்தை சமாளித்து கொண்டு காலம் கழிப்பது கஷ்டமாகவே இருந்தது. அர்ஜுனனை தவம் செய்ய அனுப்பிவிட்ட பிறகு ஒரு நாள் லோமசர் என்கின்ற பிரம்ம ரிஷி பாண்டவர்களை காண வந்தார். இந்த பரிவாரத்தை குறைத்து கொண்டு தீர்த்த யாத்திரை செய்யுங்கள். பரிவாரம் லகுவானால்தான் இஷ்டப்படி பிரயாணம் செய்ய முடியும் என்று லோமச முனிவர் சொன்ன யோசனையை ஒப்புக்கொண்டு யுதிஷ்டிரன் அனைவருக்கும் தெரியப்படுத்திவிட்டான். ஆயாசம் தாங்க மாட்டாதவர்களும் நல்ல போஜனம் விரும்பி சமையற்காரனை அண்டி நிற்பவர்களும் ராஜபக்தியை மட்டும் முன்னிட்டு என்னிடம் வந்திருப்பவர்கள் எல்லோரும் திருதராஷ்டிர மகாராஜாவை போய் அடையலாம். அவர் ஆதரிக்காவிட்டால் பாஞ்சால ராஜன் துருபதனிடம் போகலாம். இவ்வாறு சமாதானப்படுத்தி தன் பரிவாரத்தை சுருக்கி கொண்டான். பிறகு பாண்டவர்கள் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு யாத்திரை போனார்கள். அங்கங்கே அவர்கள் கண்ட இடங்களில் பூர்வ கதைகளை கேட்டுக்கொண்டு சென்றார்கள். இவ்வாறு சொல்லப்பட்ட கதைகளில் அகஸ்தியர் கதை ஒன்று. அகஸ்தியர் ஒரு சமயத்தில் சில பித்ருக்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டு துன்ப நிலையில் இருப்பதை கண்டார். நீங்கள் யார்? ஏன் இந்த கடுமையான தவம் புரிகிறீர்கள் என்று அவர் கேட்டதற்கு அந்த ஜீவன்கள், மகனே, நாங்கள் உன்னுடைய முன்னோர்களாவோம். நீ விவாகம் இல்லாமல் இருப்பதால் உனக்கு பின் எங்களுக்கு பிண்டம் தருபவர்கள் இல்லாமல் போவார்கள். அதற்கு இந்த தவம் செய்கின்றோம். நீ புத்திர சந்தானம் பெறுவதற்கு வழி தேடினாயானால் நாங்கள் இந்நிலையிலிருந்து தப்புவோம் என்றார்கள். இதை கேட்ட அகஸ்தியர் விவாகம் செய்து கொள்ள தீர்மானித்தார். விதர்ப்ப தேசத்து அரசன் தனக்கு குழந்தைகள் உண்டாகவில்லை என்று துயரப்பட்டு கொண்டிருந்தான். அதற்காக அவன் அகஸ்தியரை வணங்க முனிவருடைய ஆசியை கேட்டான். உனக்கு குழந்தை உண்டாகும், ஒரு அழகிய மகளை பெறுவாய், அவளை எனக்கு மனைவியாக தருவாயாக என்று அகத்தியர் அந்த அரசனுக்கு வரம் தந்தார். உலகத்திலுள்ள ஸ்திரீ லட்சணங்களையெல்லாம் சேர்ந்து மிக்க சௌந்தரிய ரூபத்தை மனத்தில் நிர்மாணித்து கொண்டு அரசனுக்கு அகஸ்தியர் அந்த வரம் தந்தார். அரசனுடைய பாரியையும் கர்ப்பம் தரித்து பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையின் பெயர் லோபாமுத்திரை. லோபாமுத்திரை அகஸ்தியர் மனத்தில் கற்பனை செய்து கொண்ட லட்சணங்களுடன் நிகரற்ற அழகு வாய்ந்தவளாக வளர்ந்து விவாகத்திற்கு தகுந்த பருவம் அடைந்தாள். விதர்ப்பராஜனுடைய மகளின் ரூப லாவண்யம் சத்திரிய உலகத்தில் பிரசித்தியாயிருந்தாலும் அகஸ்தியருக்கு பயந்து எந்த ராஜகுமாரனும் அவளை வரிக்க முன்வரவில்லை. பிறகு ஒரு நாள் அகஸ்திய முனிவர் விதர்ப்ப தேசம் வந்து அரசனை கண்டு, என்னுடைய பித்ருக்களுக்கு திருப்தி செய்ய புத்திரனை விரும்புகிறேன். வாக்கு தந்தபடி உன் மகளை எனக்கு தருவாயாக என்று கேட்டார். நூற்றுக்கணக்கான கன்னிகைகளால் சூழப்பட்டு தாதிமார் பணிவிடையை பெற்று வளர்ந்த தன் அருமை மகளை வனவாசம் செய்யும் முனிவருக்கு கொடுத்துவிட அரசனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் முன் செய்த வாக்கு தத்தத்தை நினைத்து ரிஷியின் கோபத்திற்கு பயந்தான். ராஜாவும் தாயாரும் துயரத்தில் மூழ்கி வருந்துவதை லோபாமுத்திரை பார்த்தாள். ஏன் வருந்துகிறீர்கள்? என் நிமித்தம் நீங்கள் சாபம் அடையலாகாது. என்னை முனிவருக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். துயரம் வேண்டாம், இதுவே என் பிரியம் என்றாள். லோபாமுத்திரியின் சொல்லை கேட்டு அரசன் சமாதானம் அடைந்தான். முறைப்படி அவளை அகஸ்தியருக்கு கொடுத்து விவாகம் முடிந்தது. முனிவருடன் போக ராஜகுமாரி புறப்பட்டாள். இந்த உயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் கழற்றிவிடு என்றார் அகஸ்தியர். உடனே லோபாமுத்திரை தன் ஆபரணங்களையும் அழகிய வஸ்திரங்களையும் கழற்றி அவற்றை தன் தாதிகளுக்கும் கன்னிகளுக்கும் கொடுத்துவிட்டு மரவுரியும் தோலும் கட்டிக்கொண்டு முனிவருடன் சந்தோஷமாக வனம் சென்றாள். கங்காதுவாரத்தில் லோபாமுத்திரை அகஸ்தியருடன் அநேக நாள் விரதம் காத்து பணிவிடை செய்து முனிவருடைய அன்பை பூரணமாக சம்பாதித்தாள். ஒரு நாள் பிரியம் மேலிட்டு முனிவர் மனைவியை கர்ப்பம் வகிக்க அழைத்தார். லோபாமுத்திரை ஸ்திரீகளுக்குரிய இயற்கையான வெட்கம் மேலிட்டு தலை வணங்கி கை கூப்பி, சுவாமி, நான் கடமைப்பட்டிருக்கிறேன், ஆயினும் என்னுடைய பிரீத்தியை நீங்கள் செய்ய வேண்டும் என்றாள். அவளுடைய ரூப லாவண்யத்தினாலும் சீலத்தினாலும் முற்றிலும் மனம் கவரப்பட்ட முனிவர் அப்படியே என்றார். பிதாவனுடைய வீட்டில் இருந்த காலத்தில் நான் படுத்த படுக்கையையும் அணிந்த வஸ்திரங்களையும் போன்று இவ்விடத்தில் உம்மால் நான் அடைந்து நீங்களும் திவ்யாலங்காரங்களை அணிந்து சந்தோஷமாக என்னை சேர வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றாள். நீ சொல்லியபடி செய்ய எனக்கு செல்வம் ஏது?
சௌகரியம் ஏது? நீயும் நானும் வனத்தில் வசிக்கும் தரித்திரர்கள் அன்றோ என்றார் அகஸ்தியர். சுவாமி, நீர் தவப்பெருமையினால் எல்லாம் படைத்தவராவீர். ஒரு நிமிஷத்தில் உலகத்திலுள்ள செல்வம் அனைத்தும் நீர் சம்பாதிக்க முடியும் என்றாள். அவ்வாறு நான் சம்பாதித்தால் அது தவத்தின் பயனை அளித்துவிடும். இது உனக்கு விருப்பமா என்றார். நான் அதை விரும்பவில்லை. தவத்தை செலவழிக்காமல் போதிய தனம் எங்கேயாவது சம்பாதித்து கொண்டு வரவேண்டும் என்றாள். பாக்கியவதியே, அப்படியே செய்கிறேன் என்று அகஸ்தியர் மனைவிக்கு சொல்லிவிட்டு சாதாரண பிராமணனைப் போல அரசர்களை யாசிக்க புறப்பட்டார். மிக்க செல்வம் படைத்தவன் என்று பிரசித்தி பெற்ற ஒரு அரசனிடம் அகஸ்தியர் சென்றார். தானம் வேண்டி வந்தேன். பிறருக்கு குறையாவது துன்பமாவது ஏற்படாமல் எனக்கு தானம் தர வேண்டும் என்றார். அந்த அரசன் தன் ஆட்சியின் வரவையும் செலவையும் ஒன்றும் மறைக்காமல் முனிவரிடம் கணக்கை ஒப்புவித்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். ராஜ்யத்தின் வரவு செலவு கணக்கை பார்த்ததில் மிச்சம் ஒன்றுமில்லை. அரசாங்கங்களின் வரவுக்கு சரியாகவே செலவு எப்போதும் ஏற்பட்டு விடுகிறது. முன்னாட்களிலும் இப்போதைய நிலைமையேதான். இதை கண்டு இவ்விடம் நான் தானம் பெற்றால் பிரஜைகளுக்கு துன்பமாகும். வேறு எங்கேயாவது பார்க்கிறேன் என்று அகஸ்தியர் புறப்பட்டார். அந்த அரசன் நானும் கூட வருகிறேன் என்று முனிவருடன் கூட சேர்ந்து கொள்ள இருவரும் மற்றொரு ராஜாவிடம் போய் கேட்டார்கள். அவ்விடத்திலும் அதே நிலையாக இருந்தது. நியாயமான செலவுக்கு எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவுக்குத்தான் அரசன் பிரஜைகளிடமிருந்து வரி வசூல் செய்ய வேண்டும் என்கின்ற தத்துவத்தை வியாசர் இதன் மூலம் எடுத்து காட்டுகிறார். நியாயமான வரிகள் பெற்று கடமைகளை பூரணமாக செய்து தர்ம சாஸ்திரப்படி நடந்து வரும் எந்த அரசனிடத்திலாவது தானம் பெற்றால் அவனுடைய பிரஜைகளுக்கு அந்த அளவில் நஷ்டமும் துன்பமும் உண்டாகும் என்று அகஸ்தியர் உணர்ந்தார். அதன்மேல் எல்லோருமாக சேர்ந்த இல்வலன் என்கின்ற ஒரு கொடிய அசுரனிடம் போய் கேட்பது உசிதம் என்று தீர்மானித்தார்கள். இல்வலன் என்கின்ற அசுரனும் அவன் தம்பி வாதாபியும் பிராமணர்கள் மேல் தீராத துவேஷம் கொண்டவர்கள். பிராமணர்களை விருந்துக்கு இல்வலன் அழைப்பான். மாயையால் தம்பி வாதாபியை ஆடு உருவம் எடுக்க செய்து அந்த ஆட்டை வெட்டி பக்குவம் செய்து வந்த பிராமணர்களை உண்ண சொல்லுவான். அந்த காலத்தில் பிராமணர்கள் மாமிசம் உண்பார்கள். விருந்து முடிந்தவுடன் இல்வலன் வாதாபி வா என்று கூவுவான். தான் கொன்றவர்களை யமலோகத்திலிருந்து திரும்பி வரவழைக்கும் வரத்தை இல்வலன் பெற்றிருந்தான். வெட்டப்பட்டு இறந்த வாதாபி மறுபடியும் உயிர் கொண்டு பிராமணர்களுடைய வயிற்றை பிளந்துவிட்டு அசுர சிரிப்பு சிரித்து கொண்டு வெளியே வருவான். அவ்வாறு பல பிராமணர்கள் வாதாபியின் செயலால் வயிறு கிழிக்கப்பட்டு மாண்டார்கள். தர்மத்தையே ஏமாற்றி இவ்வாறு பிராமணர்களை கொன்று தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி வருவதாக பாபிஷ்டர்களாகிய அந்த அசுரர்களுடைய கருத்து. அகஸ்தியர் வந்ததாக தெரிந்ததும் நல்ல பிராமணர் சிக்கினார் என்று இல்வலன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவரை வரவேற்று வழக்கப்படி விருந்து வைத்தான். வாதாபியை ஆடாக சமைத்து பரிமாறி இந்த முனிவர் இறந்தார் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு அகஸ்தியரை உண்ணச் செய்தான். விருந்து முடிந்தபின் இல்வலன், வாதாபி, சீக்கிரம் வெளியே வா. தாமதித்தாயானால் முனிவர் உன்னை மீறுவார் என்று சொன்னான். முனிவர், வாதாபியே, உலகம் சாந்தி அடைக நீ ஜீரணம் செய்யப்பட்டாய் என்று சொல்லி தம் வயிற்றை தடவி கொடுத்தார். இல்வலன், வாதாபி வா, வாதாபி வா என்று பலமுறை பயந்து கத்தினான். பயனில்லை. வாதாபி ஜீரணிக்கப்பட்டு விட்டான். ஏன் வீணாக அழைக்கிறாய் என்றார் முனிவர். அசுரன் கைகூப்பி அகஸ்தியரை வணங்கி அவர் கோரிய தனங்களை கொடுத்து அனுப்பினான். லோபாமுத்திரையை அகஸ்தியர் திருப்தி செய்தார். உனக்கு 10 நல்ல மக்கள் வேண்டுமா அல்லது 10 பேரை வெல்லக்கூடிய ஒரு மகன் வேண்டுமா என்று அகஸ்தியர் மனைவியை கேட்டார். பகவானே, புகழுக்குரிய அறிவை படைத்தவனும் தர்மத்தில் நிலை கொண்டவனுமான ஒரு மகனையே விரும்புகிறேன் என்று லோபாமுத்திரை சொல்ல அவ்வாறே பெற்றாள். ஒரு சமயம் விந்திய மலையானது மேருமலையின் மேல் பொறாமை கொண்டு தானும் மேருவைப் போல வளர்ந்து சூரிய சந்திராதிகளை தடுத்துவிட பார்த்தது. இந்த சங்கடத்தை தீர்த்து கொள்ள முடியாமல் தேவர்கள் அகஸ்தியரை வேண்டினார்கள். அவர்கள் விந்திய மலையை சென்று, பர்வதோத்தமனே, எனக்கு வழிவிட கடவாய். ஒரு காரியத்திற்காக நான் தெற்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் திரும்பிய பின் நீ இஷ்டப்படி வளரலாம். நான் வரும் வரையில் பொறுத்திருப்பாயாக என்று சொன்னார்.
அகஸ்தியரிடம் விந்திய பர்வதம் வைத்திருந்த கௌரவத்தினால் அப்படியே என்று ஒப்புக்கொண்டு நமஸ்கரித்ததாகவும், அகஸ்தியர் தெற்கே போனவர் திரும்பி வரவில்லை என்பதும், இந்த ஒப்பந்தப்படி விந்திய மலையும் வளராமல் இதுவரையில் படுத்து கிடக்கிறது என்பதும், அதிலிருந்து அகஸ்தியர் தென்னாட்டிலேயே இருந்துவிட்டார் என்பதும் இதிகாசம். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.